நீங்களாம் தோழிகள் தான். அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டியதானே? நட்பின் கடமை அதான். அவனை மீறி எப்படி சார் அவகிட்ட போயிட்டு பண்ண முடியும்? அவருக்கு பயந்துருக்கீங்க நீங்க. கவிதை எழுதுவான் சார் நல்லா. புக் வந்து பப்ளிஷ் பண்ணி அவன் லவ் பண்ற பொண்ணை வர்ணிச்சு அவளும் நானும் அப்படின்னு சொல்லி இவன் லவ் பண்றது அந்த பொண்ணுக்கும் தெரியாது. நிலவின் மகள்னு பேர் வர வச்சிருக்கான் சார் அந்த பொண்ணு. இப்ப அந்த பொண்ணுக்காக தான் கவிதையெல்லாம் நீங்க எழுதுறீங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியணும். சார் நான் என்ன பண்ணேன், வீட்டில் இருக்கும்போது சரி இன்னைக்கு கண்டிப்பாக பேசிடணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஓப்பனாக சொல்லிட்டணும் அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு போவேன். பட் ஆனால் அங்கே போகும்போது என்னன்னு தெரியல சார், எனக்கு ஒரு பயம் வந்துடும். உங்களை வச்சு நீங்க தான் நிலவின் மகள். யாரோ ஒரு பையன் உங்களுக்காக ஒரு கவிதை புத்தகமே எழுதியிருக்கான். அவன் உனக்காக எழுதுனது அத்தனை கவிதையும் இந்த புக்கை படிச்சு பாரு அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும்ல. இப்ப இதே இத அந்த நிலவின் மகள்கிட்ட இந்த ஃப்ரெண்டோட கவிதையை கொண்டு போய் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வரும்ல. ஏன் நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? நல்லா இருக்கு, நான் இது ட்ரை பண்றேன் சார் அது தப்பு சார். உனக்காக எழுதியிருக்காங்கன்னு சொன்னா போதும், அவங்க திருப்பி லவ் பண்றாங்கன்றது அதெல்லாம் வேண்டாம். உனக்காக எழுதியிருக்காங்கன்னு யாராவது சொன்னா நல்லா இருக்கும். நல்லா நல்லா இருக்கும். அவனே உங்ககிட்ட சொன்னதுக்கு ரீசன் இதான். இந்த புக்கை கொண்டு போய் நிலவின் மகள்கிட்ட கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லு. பாவி. அவன் அடப்பாவி இல்ல அடிப்பாவி. இது தெரியாத மாதிரி நீ நடிக்கிறிய நீனு. தெரியாது சார்.